பரிசுத்த பத்தாவான முத்தனான சூசியப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரேன். பூலோகத்தில் அடியவர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகின்ற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவர்களாய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகத்தக்கதாக தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற ஆண்டவரே, ஆமென். சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான மரணத்தை அடைய விரும்புகிறவன் எவனோ அவனை அதிர்ஷ்ட சூசியப்பரின் உதவியை கேட்க கடவான். சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான மரணத்தை அடைய விரும்புகிறவன் எவனோ அவனை அதிர்ஷ்ட சூசியப்பரின் உதவியை கேட்க கடவான். இவர் தயால திருக்கணியின் மாசற்ற பத்தாவும் இயேசுவின் பிதாவாக எண்ணப்பட்டவரும் நீதிமானும் பரிசுத்தவரும் பிரமாணிக்கவரும் ஆகையால் தாம் மன்றாடி கேட்கிறது எல்லாம் பெற்றருள்கிறார். சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான மரணத்தை அடைய விரும்புகிறவன் எவனோ அவனை அதிர்ஷ்ட சூசியப்பரின் உதவியை கேட்க கடவான். காய்ந்த புல்லின் மேல் வளர்க்கப்பட்ட பாலனை ஆராதித்தவரும் பின்பு பரதேசத்தில் அத்திரு பாலனை தேற்றியவரும் பின்பு காணாமல் போன அவரை துயரத்துடன் கண்டவரும் இவரே. சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான மரணத்தை அடைய விரும்புகிறவன் எவனோ அவனை அதிர்ஷ்ட சூசியப்பரின் உதவியை கேட்க கடவான். உலகத்தை சிருஷ்டித்த பரம கர்த்தர் இவருடைய கைத்தொழிலால் அமுது செய்து கொண்டார். பரம பிதாவினுடைய சுதன் இவருக்கு கீழ்ப்பழிந்து ஏவல் செய்தார். சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசிய ஜீவிய காலத்தில் பாக்கியமான மரணத்தை அடைய விரும்புகிறவன் எவனோ அவனை அதிர்ஷ்ட சூசியப்பரின் உதவியை கேட்க கடவான். இயேசுநாதரும் தேவ மாதாவும் தமக்கு மரண வேளையில் உதவியாய் நின்றதை கண்டு அவர்கள் திருக்கரங்களில் அகமகிழ்ச்சியுடன் இன்பமான நித்திரை கொண்டார் போல் மரணித்தார். சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான மரணத்தை அடைய விரும்புகிறவன் எவனோ அவனை அதிர்ஷ்ட சூசியப்பரின் உதவியை கேட்க கடவான். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசிய ஜீவிய காலத்தில் பாக்கியமான மரணத்தை அடைய விரும்புகிறவன் எவனோ அவனை அதிர்ஷ்ட சூசியப்பரின் உதவியை கேட்க கடவான். இதோ கர்த்தர் தமது குடும்பத்தின் பேரில் ஏற்படுத்தின பிரமாணிக்க விமரிசையுள்ள பணிவிடைக்காரர். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு பாத்திரவான்கள் ஆகத்தக்கதாக புனித சூசியப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்க கடவும். சர்வேஸ்வரா சுவாமி உடைய மகா அச்சிஷ்ட திருமாதாவின் பரிசுத்த பத்தாவான முத்தனான சூசியப்பரை மனவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவர்களாய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகத்தக்கதாக தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும்
சதாகாலம் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவமாய் இருக்கிற ஆண்டவரே, ஆமென். மக்களுக்கு சத்தியத்தை தெளிவிக்கிற என்றும் வாழும் ஞானமாகிய இயேசுவே, அளவற்ற தாழ்ச்சி வணக்கத்துடனே உம்மை தொழுகிறேன். எளியோர்கள் உமக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மனம் பொறுத்த மூடத்தனம் உள்ள அறியாமைக்கு கழுவாயாக. உன்னிடத்தில் மிகுந்த ஞானம் ஒளி பெற்ற ஞானாதிகர் என்னும் வான தூதர்கள் உம்மை புகழ்கிற மேலான தியானத்தை உமக்கு
ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. என் இறைவா, என் இறைவா, நானுமை விசுவசிக்கிறேன், நானுமே விசுவசிக்கிறேன், நானுமை ஆராதிக்கிறேன், நானுமே ஆராதிக்கிறேன், நானுமை நம்புகிறேன், நானுமே நம்புகிறேன், நானுமை அன்பு செய்கிறேன். நானுமே அன்பு செய்கிறேன். உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும், உம்மை ஆராதியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதியாதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை அன்பு செய்யாதவர்களுக்காகவும் உம்மை அன்பு செய்யாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். சங்கைக்குரிய பங்கு தந்தையின் நலன்களுக்காகவும் சுகிர்த கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு மக்களின் நலன்களுக்காகவும் அவர்கள் கேட்கும் மஞ்சாட்டுக்கள் நிறைவேறும்படியாகவும் புனித ஜெபமாலை மாதா வழியாக நற்கருணை நாதரிடம் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உயர்வுள்ள அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அடுகிறோம்.
அவர் தம் திரு நாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் திரு தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்னை மரியாள் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் திரு சூசை முனியும் போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருள் திரு தூதர் அமரர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருள் திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி போற்றி போற்றி. உடனடியாகவே சிலுவை பாதை ஆரம்பிக்குமாறு வேண்டுகிறேன். யாராவது காலையில் சாம்பல் பூசவில்லை என்றால் இப்பொழுது வந்து பூசிக்கொள்ளலாம். நன்றி. திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திரு மைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தை பார கடவது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றென்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே என்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, சிலுவையிலே நீர் அறையுண்டு சாக தீர்வையிடப்பட்டதை தியானித்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம். அகோர தீர்வையிலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் சுவாமி. அதேனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, நீர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற வேதனைகளையும் தீமைகளையும் பொறுமையோடு அனுபவிக்க அருள்தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்தோம் சுவாமி. அதேதென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே முதல் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் செய்கிற பாவங்களிலே மூர்க்கராய் நிலை கொள்ளாமல் உடனே அவைகளை விட்டு எழுந்திருக்க உதவியல்லும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்தோம் சுவாமி. அதேரென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, இயேசுநாத சுவாமி பாடுபட்ட நான்காம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்முடைய புனித அன்னை உமக்கு எதிர்கொண்டு வருவதை கண்டு நீ சொல்லிலடங்கா வேதனையை அனுபவித்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகும் வேளையில் வியாகுல அன்னையின் அடைக்கலத்தை அடைய உதவியலும் சுவாமி.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றென்றோம் சுவாமி. அதேதென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவை சுமந்து போகிறதற்கு சீரின் ஊரராகிய சீமோன் உதவி செய்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையாகிய துன்பங்களை உம்மோடு கூட நாங்கள் சுமக்க கருணை புரிந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்தோம் சுவாமி. அதேதென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, வெரோனிக்கம்மாள் உம்முடைய திருமுகத்தை துடைத்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் ஆள்பார்த்து செயல்படாமல் புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்க உதவியலும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் சுவாமி. அதேவென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, நீ சிலுவையின் கீழே 2ஆம் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்ப விழாதபடிக்கு கருணை கூர்ந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் சுவாமி. அதேதென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, உம்மை நோக்கி அழுத எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் புரிந்த பாவ துரோகங்களுக்காக துயரப்பட்டு அவைகளுக்காக எப்போதும் அழுது கொண்டிருக்க அருள் பொழியும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் சுவாமி. அதேதென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, நீ சிலுவையின் கீழே 3ஆம் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாவான பாவத்தோடு செத்து முடிவிலா நரகத்திலே விழாதபடிக்கு எங்களை காத்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் சுவாமி. அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, உம்முடைய ஆடைகளை களைந்ததையும் உமக்கு புளித்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்ததையும் தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் அனைத்திலும் உம்முடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு நடக்க கருணை கூர்ந்தளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் சுவாமி. அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, நீ சிலுவையில் அறையப்பட்டதையும்
அறையப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் இவ்வுலக செல்வங்களையும் இன்பங்களையும் மட்டுமே நாடாமல் அவற்றை கொண்டு விண்ணுலக அரசினை சம்பாதித்து கொள்ள அருள்தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் சுவாமி. அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் உம்மை மாத்திரமே அன்பு செய்து அருள்நிலையில் இறந்து விண்ணுலகில் உம்மோடு வீச்சிருக்க உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் சுவாமி. அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, உம்முடைய திருச்சடலத்தை சிலுவை நெஞ்சு இறக்கி வியாகுல அன்னையின் மடியிலே வளர்த்தியதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுடைய இதயத்திலே உம்முடைய திருக்காயங்களும் தூய அன்னையின் வியாகுலங்களும் பதிந்திருக்க உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் சுவாமி. அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, உம்முடைய திருச்சடலம் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகும் மட்டும் உம்மை நேசிக்கவும் உம்முடைய பேரின்ப அரசுக்கு வந்து சேரவும் அருள்தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். இயேசுவின் 5 திருக்காயங்களுக்கு ஸ்தோத்திரமாகவும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பர்த்தானி எல்லோ, கன்னி தாயாரின் பர்த்தானி எல்லோ. உன்னதமார் பேருமாட்சி உச்ச பாக்கியனே, உன்னதமார் பேருமாட்சி உச்ச பாக்கியனே.
சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.